கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி கூட என்னாகமோ 19ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் கர்த்தர் வந்து மோசே ஆரோனையை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, ஒரு பழுதற்றதும் ஊனம் இல்லாததில் ஒரு சிவப்பான கிடாரி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தோன்னா சிகப்பு பசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணணும், இளையாசர் கிட்ட இருக்கு, இளையாசர் அப்படிங்கிற ஆசாரியன்கிட்ட நீங்கள் கொடுங்க. அவன் வந்து என்ன பண்ணான், அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போயிட்டு அதை வந்து கொல்லப்பட்டுட்டு அதை வந்து என்ன பண்ணான், அந்த ரத்தத்தை வந்து அவனுடைய விரல்னால் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி 7 வாட்டி என்ன பண்ணணும், தெளிக்கணும். அடுத்து வந்து அந்த கிடாரி எல்லாருக்கும் முன்பாகவும் சுட்டரிக்கணும். அதோட தோல், மாம்சம், அதோட ரத்தம், அதோட சாணி எல்லாத்தையுமே சுட்டரிக்கப்படணும். அப்போ வந்து ஆசாரியன் என்ன பண்ணுவான்னா, கேதுருக்கட்டை, ஈசோப்பு, சிவப்பு நூலை எடுத்து கிடாரி எரிக்கப்பட்ட நெருப்பு நடுவில் வந்து போடணும். அதுக்கப்புறம் ஆசாரியன் வந்து அவனை வந்து சுத்தப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால், அந்த சுட்டரித்தவன் என்ன பண்ணுறான், அவனுடைய தண்ணியில் அவன் எல்லாத்தையும் துவச்சிட்டு குளிச்சுட்டு அவன் சாயங்காலம் வரைக்கும் தீட்டுப்பட்டிருப்பான். சுத்தமாக இருக்கிற இன்னொருத்தன் என்ன பண்ணால், அந்த கிடாரியோட சாம்பலை எடுத்துகிட்டு போயிட்டு அதை புறம்பே சுத்தமான ஒரு இடத்துல கொட்டி வைக்கணும். அது இஸ்ரவேல் புத்திரோட சபையில் தீட்டு கழிக்கிற தண்ணியில் வந்து அதை கலந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கு. அது வந்து பாவத்தை வந்து பரிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிடாரியோட சாம்பலை வாரினவனும் தீட்டுப்பட்டவனாக இருப்பான், அவனும் தன்னை சுத்தப்படுத்தணும். அது இல்லாமல் செத்துப்பவனுடைய பிரதயத்தை தொடரவனும், அதாவது அந்த சடலம் சொல்லுவோம் இல்லையா, அதை தொடரவனும் என்ன பண்ணுவான், 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். 3ஆம் நாள்லேயே 7ஆம் நாளே அவன் தீட்டு கழிக்கும் தண்ணினால் அவன் என்ன பண்ணணும், அவனும் தன்னை வந்து சுத்திகரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கூடாரத்தில் ஒரு மனிதன் செத்தாலோ இல்லை அதற்கடுத்த நியமம் அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி இவங்களும் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சடலங்களை தொடுறவங்களும் சரி, இந்த ஆட்டுக்கடா அந்த சிகப்பு பசுவோடைய, அதாவது அந்த சிகப்பு கிடாரியோட சாம்பலை தொட்டவங்களும் சரி, அவங்க எல்லாருமே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், சுத்திகரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தீட்டுப்பட்டிருக்க எல்லாத்தையும் தொடுறவங்க, தீட்டுப்பட்டவங்க ஒருத்த எதையாவது தொடுறான், அது எல்லாமே என்ன ஆகும், தீட்டுப்படும். அதனால அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா, தன்னை சுத்திகரித்து அவன் வந்து அதை தொடாமல் இருக்கணும், மற்ற காரியங்களையும் தொடாமல் அதில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கணும், ஈடுபடுத்தல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட இதில் பார்த்தோன்னா 7 நாள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப குறிப்பாக சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி கூட நம்ம வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் பரிகரிக்கப்பட்டு நம்ம அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கோம். அதை வந்து நம்ம ஏதோ ஒரு நாளில் ரத்தம் சிந்தி அதோடு விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு வாரமும் சரி, ஒவ்வொரு நாளுமே நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் தாமே நம்முடைய பாவத்தை எல்லாம் சுத்திகரித்து அதை பரிகரித்து நம்மை உண்மையான வழியிலே நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமீன்.